கரைகாணா அறிவு கடலினுடைய முகடையறி முழுப்பேற்று குன்றேறி நிற்கும் நமது குலதெய்வம் பிரம்மப்பிரகாசமை வழிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து, நமது தெய்வம் அவருடைய ஆசீர்வாதத்தால் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஈரோடு சபைக்கு எத்தனையோ அனந்தர் பெருமக்களும் சபைக்கரசர்களும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் முத்திப்பேருரை ஆற்றி நம்மையெல்லாம் மகிழ்வித்து இந்த பரமபத முத்தி செயலை ஏற்றுவதற்காக ஒவ்வொருத்தரும் தாங்கள் தெய்வத்திடம் கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்களையும் நிறைய விஷயங்களையும் நம்மளோடு பகிர்ந்து கொண்ட காலம். அந்த வகையிலே இன்று நம்மிடையே மெய்வழி சீனிவாச முதலியார் அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது ஈரோடு சபையின் சார்பாக நாம் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு, அவர்கள் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ நல்ல ஒரு வயதிலே கூட ஒரு ஞானத்தை எட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே இருந்திருந்தாலும் நம்ம வந்து போய் பிடிக்கிறதுங்கிற சிரமம் நிறைய பேரை பார்க்குறேன். அதில் அண்ணா அவர்கள் தாங்கள் இளம் பிராயத்தில் 17 வயதில் வந்து சேருகின்றார்கள். என்னங்க, இதுவரை கல்யாணம் ஆகலினாலும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் அவங்கள தெய்வம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவர்களே சுவைபட சொல்லுவார்கள். அந்த 17 வயதில் என்ன புரிந்துவிடும்? இப்போ நமக்கு நினச்சா தெரியுது, நாம் அந்த 17 வயதில் நின்றுப்போம், எப்படி இருந்திருப்போம்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவர்கள் அந்த ஜீவனை பார்த்து எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், அதற்கு பின் அவர்களுடைய கருணையானது எந்த அளவுக்கு அவர்களுக்கு வாய்த்தது என்று நிறையா விஷயங்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 1968ஆம் ஆண்டு அவர்கள் 17 வயதில் சாலைக்கு வருகின்ற பொழுது எனக்கு வயது 2, நானும் 68இல் சாலைக்கு செல்கின்றோம். மாமா அவர்கள் வெளியே இருந்தாலும் நாங்கள் உள்ளே இருந்தோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இன்றைக்கி அவர்கள் வந்து நம்மிடையே நாம் தெய்வம் அவருடைய அந்த மாண்பை பற்றியும் அவருடைய தனிச்சிறப்பு பற்றியும் அவருடைய வல்லபத்தையும் அவர்கள் அரும்பெரும் காரியங்களை செய்து இந்த நரர்களை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்று வந்த சர்வ சன்னதங்களையும் பெற்று வந்த அந்த அவர்கள் நமக்காக எவ்வளவு இறங்கி வந்து நமக்கு அருள்பாலித்தார்கள் என்கின்ற ஒரு பெரும் செயலை எல்லாம் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்பொழுது மெய்வழி சீனிவாச முதலியார் அண்ணா அவர்கள் முத்திப்பேருரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். எதையில் எப்படி தொடங்கிறதுன்னு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப சொல்லுவாங்க, கண் நிறைந்த மகிழ்ச்சி அப்படிம்பாங்க. கண் நிறைஞ்சிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ இதை வந்து நடத்துறதுக்கு இன்றைக்கி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இதற்கு முன் எடுப்பு ஒரு பாடம் இருக்குது. அவங்க பாடுபடுறாங்க, நம்மளை கேட்குறாங்க, உங்களை அரவணைக்கிறாங்க, எல்லாரையும் எடுத்தாந்து இங்கே சேர்த்து இந்த வாய்ப்பை எனக்கு அளிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை அளித்த ஊக்கப்படுத்தி இந்த எண்ணத்தை உண்டாக்கணும் நம்ம தெய்வத்துக்கு தான் முதல்ல நம்முடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். அப்போ தெய்வத்தை பற்றி ஒரு தோத்திரம் பாடிட்டு நம்ம அதுக்குள்ளே போவோம். அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்த நாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரள் இருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என்னை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் என்னை ஏரென்று ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. சரியான சரிநிலையில் என்னை ஏரென்று ஏற்றி வைத்த சாலை வாழ். நம்ம போய் கேட்கல, அவங்க தான் நம்மளை ஏற்றி வைக்கிறாங்க. இப்போ அழகாக ஒரு வாக்கியம், தெய்வத்தினுடைய வாக்கியத்தை நீங்கள் செவிமடுத்தீங்க. அதில் இந்த ஊரில் வந்து நான் 4 நாளாக பேசுகிறேன், 4 வேளையும் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க பாடு அனைத்தும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு வசனம் ஒன்று ஞாபகம் வந்தது. என்ன அதுன்னா, நமக்கு தாகம்னா தண்ணீரை நாம் தான் தேடி போக வேண்டும்.
நமக்கு தாகம் என்றால் நாம் தான் தண்ணீரை தேடி போக வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, தண்ணீர் தாகமாய் இருக்கிறவனை தேடிக்கொண்டிருந்து உங்களிடம் வந்து பேசுகிறது. என்ன பயன்படுத்திக்கோங்க. இந்த வசனம் நம்ம எங்கேயும் கேட்க முடியாது. தண்ணீர் என்னை பயன்படுத்திடுங்க. அப்போ தெய்வம் சொல்கிறாங்க, இதுவரை வந்த ஞானம் எப்படி இருந்தது என்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம கேட்கணும், அப்போ தான் கொடுக்கப்படும். வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடை வச்சாங்க, என்ன கடை வச்சுன்னு பேசுனாங்க. கேட்டவங்களுக்கு அது விளங்கலை. ஏன் அப்படின்னா, அவங்க ஆதியில் இருந்த ஒரு சட்டத்தை வச்சுக்கின்னு அந்த கடை விரித்தாங்க. அந்த சட்டத்துக்கு இந்த மக்கள் உடன்படலை. அதனால் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அந்த காலம் போயிடுச்சு. நம்மெல்லாம் என்னென்னா ரொம்ப நுணுக்கமாக யோசனை பண்ணுறவங்க. நமக்கு எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கு கிடைக்கணும். இறைவன் பார்த்தாங்க, வள்ளலார் வரைக்கும் இவன் எவனுமே மாறலையே, யாருமே மாறலையே, ஏன் நம்ம மாறிக்கக்கூடாதுன்னு கடவுள் மாறிக்கினார். நம்ம மாறலை. இறைவன் தன்னை மாற்றிக்கொண்டான். எப்படின்னா, சமுசாரி ஆயிட்டாங்க அவங்க. அதுவும் எப்படி தராங்க ஞானத்தை? அந்த வட்டம் அந்த சட்டம் வேற. காமலி தேக இன்பங்களை நுகருகிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகள். ரெண்டும் ஒன்றா எப்படி சேரும்? அண்ணன் பாடினாங்க அந்த பாடல். ஊரை விட்டார் முன் உறவு விட்டார், ஊடும் பொருள் நிதி விட்டெழுந்தார், விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார். இதெல்லாம் விட்டு பெறக்கூடிய ஞானத்தை இது எதையும் விடாமல் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம மாறணுமா தெய்வம் மாறிக்கிறாங்களா? எவ்வளோ இறக்கும். இதுதான் இது வரைக்கும் வந்த ஞானம் வேறு, இது வேறுன்றதால தனிப்பெரும் கருணை. எதை கூடவும் இது ஒப்பிட முடியாது. ஒப்பிட்டாலும் அது லேசாக வராது. ஏனென்றால் தண்ணீரை தேடித்தான் இதுவரை எல்லோரும் சென்றார்கள். ஆனால் தண்ணீர் தாகமாக இருக்கிறவனை தேடிக்கும். அதனால் அழகாக சொல்கிறாங்க, மக்களுக்கு இறங்கி வந்தோர். அவங்க எங்கே சிவபாதம். அது அந்த சிவபாதத்தில் இருந்து அவங்க இறங்கி வராங்க. எப்படி இறங்கிங்க? எப்போ வராங்க? ஐயன் தனியாக போ, நீ போய் செய்யி அப்படின்னு துணை இல்லை. மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயதொரு 40 ஆண்டில். எப்படி வராங்க? தக்க எம் மதமும் கை கொண்டு தனிவெள்ளை புறவி ஏறி, மக்கள் வெண்ணோயை மாய்க்க மணுமகன் மலைபோல் நின்று பக்குவம் துலங்கக்கூறும் பனிமலை சிகரத்தோரே. நமக்காக நம்ம போல அவங்க இருக்கிற எல்லைக்கு. ஏன்னா போக தெரியாது, கேட்க தெரியாது, பேச தெரியாது, எது வேணும் என்று நினைக்க தெரியாது. எல்லாத்தையும் அவங்க தான் அரிச்சோடியிலேருந்து அவங்க கற்றுத்தராங்க. அப்போ அவங்க வராங்க, மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயதொரு 40 ஆண்டில். அப்போ தெய்வம் சொல்கிறாங்க, நமக்கு இது எதை லேசாக நினச்சிட போகிறோம்? இந்த மெய்யை நாம் எதை கொடுத்து பெற்றோம் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க. ஒருவனுடைய வாழ்க்கையில் மிக அருமையான பருவம் இளமை. ஊரை விட்டார் முன் உறவு விட்டார், ஊடும் பொருள் நிதி விட்டெழுந்தார், விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார் அப்படின்னு சொன்னவங்க. முக்கியமாக இதுக்கெல்லாம் ஆதாரமான இளமை இருக்குது பாருங்க. நாம் இந்த மெய்யை பெறுவதற்காக எம் இளமையை பலி கொடுத்தோம். ஒருவனுடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதி, ஒரு பகுதி அப்பா அம்மா தெய்வதாட்சியத்தில், வயசு ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்க தெய்வதாட்சியத்தில், சுதந்திரமாக இருக்கிறது இளமை. அந்த இளமையை பலி கொடுத்து இந்த மெய்யை பெற்றோம் அப்படின்னா, இந்த மெய்யினுடைய, ஏன்னா இளமை போயிடுச்சுன்னா வராது. நேற்று இன்றைக்கி அனுப்பி, நேற்று இதெல்லாம் நான் செய்திருக்கலாம், போயிடுச்சு. அது இளமை போயிடுச்சு. அவங்க நிற்கிறாங்க 40. மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயதொரு 40 ஆண்டில் தக்க எம்மதமும் கை கொண்டு 1 2 3 அல்ல, சர்வ மூலமந்திரங்களும் தனிவெள்ளை புறவி ஏறி. யாருக்காக? மக்கள் வெண்ணோயை மாய்க்க மணுமகன் மலைபோல் நின்று பக்குவம் துலங்கக்கூறும் பனிமலை சிகரத்தோரே அப்படின்னு அவங்க பாடித்தான் வந்ததை. அதை சொல்கிறாங்க, வந்தாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்?
அழைத்திடும் காலம் தன்னில் அருள் உண்ண அறியா மக்கள். நீ தாகமாக இருக்கிற, உனக்கு இந்த ஜீவத்தண்ணீரை நான் கொடுக்குறேன், இலவசமாக பரிசாக கொடுக்குறேன்னா இவன் தர்க்கம் பேசுகிறான். எனக்கு சௌகரியமாக இருக்குமான்னு பார்க்குறான், என் சௌகரியத்துக்கெல்லாம் இது ஒத்து வருமானு பார்க்குறான். அப்போ தெய்வம் சொல்கிறாங்க, அப்போ அவன் இரக்கம் அப்படிங்கிறத, நான் பட்ட எந்த கஷ்டமும் படாமல் இந்த மெய்யை நீங்கள் பெறலாம். நம்ம வீட்டோட நம்ம அப்பா நம்ம கையில் சொத்து தராங்க அப்படின்னா, பொருள்லாம் தராங்கன்னா, ஒரு ரூபாய் நீ சம்பாரித்து பாடுற, அப்போ தான் உனக்கு இந்த கஷ்டம் தெரியும். அதுக்கப்புறம் என்னுடைய சொத்தை நீ வந்து பரிபாலனம் பண்ணலான்வாங்க. தெய்வம் அதெல்லாம் கேட்கல, இரக்கம். அதனால் இது ஒரு தனித்தலைமை பெரும்பதி அப்படிங்கிறாங்க. சரி, இந்த குணம் அவங்களுக்கு ஏன் வந்தது, எப்படி வந்தது? அதுக்கு ஆதாரம் இருக்கணும் இல்லை? அது அவங்களுடைய இளமையோடு அவங்க கலந்து வந்தது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் செய்கிற தொழிலினுடைய குணங்கள் அவர்களை சார்ந்திருக்கும். இப்போ நான் ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க, என் நெஞ்சில் என்ன முதல்ல வரும் அப்படின்னா, நிலம், நீர். இது ரெண்டும் என் கட்டுப்பாட்டில் இல்லை, இறைவன் நமக்கு கொடுக்கறது தான். இந்த பருவத்துக்கு இந்த விதை சரியான விதை அப்படின்னு நிர்ணயம் பண்ணி அந்த விதையை சேமித்து வைக்கிறான் பாருங்க, அது விவசாயினுடைய தனி பொறுப்பு. ஆடி மாதம் மழை பெஞ்சாதுக்கு ஒரு விதை, ஆனி மாதம் மழை பெஞ்சாதுக்கு ஒரு விதை, இப்படி விதைகள், மண்ணுக்கு தகுந்த விதைகள், காலத்துக்கு தகுந்த விதைகள் அது சேமிச்சுக்கணுன்னா, அப்போ அந்த விதை அப்படிங்கிறத அதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்னா விவசாயிக்கு தான். தெய்வம் சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு வந்தாங்களாம், வித்தில்லா வித்து விதைக்க வந்த. எப்படி பாருங்கள், விவசாயத்தில் ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம், அதை அப்படியே ஞானத்துக்கு அப்படியே மாற்றுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தொழில் அவர்களுடைய ரத்தத்தில். அப்போ ஒரு தடவை பேசும்போது சொல்கிறாங்க, நான் சம்சாரிடான்றேன். அந்த சம்சாரிக்கு எது முதல் வரும்னா வித்து. அப்போ முதல் தொழில் அவர்கள் விவசாயம் செய்தாங்க, அந்த விவசாயத்துக்கு முதல் யார் எதுனா வித்து அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வம் யார்? சர்வமும் உள்ளடக்கி கொண்டிருந்த வஸ்து வித்து ஒரு கருவறை தங்கி இந்த உலகத்தில் வந்து பிறக்குது. அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஆனால் அதை தூண்டி விடணும்ல. எல்லாம் விவசாயத்தை சம்மந்தப்பட்டது தான் வரும். அதை விதைச்சிட்டோம்னா, நாங்கள் விவசாயன்றதால இது விதைச்சிடுவோம், 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம், தண்ணி விடுவோம். அந்த வெள்ளை வெள்ளையாக கூறு வந்திருக்கோம், அந்த தண்ணி விட்டு தான் அந்த வெளிச்சம் பட்ட உடனே அந்த வெண்மை பச்சையாக மாறிடும். அதுபோல் தெய்வம் சொல்கிறாங்க, அந்த விவசாயத்தினுடைய அருமையை, அவங்க கையில் எல்லாம் இருக்குது, அதை வெளிப்படுத்தணும்ல. அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஞான சூரியன் தான் நம்முடைய பாட்டையர் தனிகமணிப்பிறான். அவங்க தான் அந்த வித்துக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். அதனால் அவங்க பாட்டையர் சொல்கிறாங்க, நாம் 28 வருட காலம் காத்திருந்து பெற்ற கண்ணி. யார் யாருக்காக காத்திருக்கிறாங்க பாருங்கள். பாட்டையா தெய்வம் வரப்போகிறாங்க, அவங்க பிறந்து அவங்க 27 வயசில் பாட்டையாவை சந்திக்கிறாங்கன்னா, வள்ளலாரை இழந்து தனியாக நிற்கிறாங்களாம். தனி. அதனால் அந்த தனிகை அப்படிங்கிறத 2 சுழினி தான் இருக்கும். தனி, ஒத்தை. அதை அவங்க சொல்கிறாங்க, மான்மியங்கிறது ஒரு 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 அது அதை ரசிக்கக்கூடியதுக்கு நமக்கு வாழ்நாள் பல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாணியில் ரசினாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் தூரமாக போய்விடுவதற்குள்ளே கூப்பிடு. எவ்வளோ ஒரு பாட்டையாவுக்கு இவங்க தான் தெரியும், இவங்களுக்கு அவர்கள் யார் என்று தெரியாது. இந்த சைவத்தில் ஒரு சொல்லுவாங்க, அன்பே சிவம். சிவம் நம் மீது வைக்கும் அன்பு தான் நம்மை சிவமாக்கும். நம்ம வைக்கிற அன்பு இந்த உலகப் பொருள்களில் தான், பொய்ப்பொருள் தான், அது ஒரு நாள் பறிக்கப்பட்டு போகும். அதனால் பாட்டையா தெய்வத்து மேலே அன்பு வச்சு, நான் தூரமாக போய் விடுவதற்குள்ளே கூப்பிடு. சிவமாக்கிடுச்சுங்க, சிவமாக்கிட்டு தான் போச்சு. அது அழகாக சொல்கிறாங்க, நான் தூரமாக போய் விடுவதற்குள்ளே கூப்பிடு. எவ்வளோ ஒரு 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 அதை எதிர்பார்த்து வந்துருக்குறாங்க. என்றைக்கு இவங்களை நம்ம சந்தித்து நம்மக்கிட்ட அந்த பணியை அவங்க முடிச்சுட்டு போனல, அது சொன்னாங்க, வெகு மதிச்சுமை. மதிச்சுமை சொல்ல, வெகு மதிச்சுமை.
இறக்கி வைக்கோணாத சுமை, வேறு யாராலையும் பெற முடியாத சுமை. அந்த சுமையை மாற்றுறதுக்காக ஒரு குழந்தை பிறந்ததுன்னு என்ன சொல்கிறோம், என் சுமையை மாற்றிக்கிறதுக்காக எனக்கு மகன் பிறந்திருக்கிறான். ஒரு 500 வருட காலம் இந்த உலகமெல்லாம் சுற்றி அது சொல்கிறாங்க அருநடைப்பாதம் நோவ அப்படிம்பாங்க. அந்த அருநடைன்னு நடக்கிறது இல்லை நடைன்னு சொல்லிட்டு இருப்பாங்கள்ல, அது வளர செந்தளிர் பாதங்கள், நடந்தறியா பாதங்கள் அப்படிங்கிறாங்க. அது அருநடைப்பாதம். அந்த அருநடைப்பாதம்னா எவ்வளோ பேர் கையில் பேசியிருப்பாங்க. அந்த திருநாவு எவ்வளோ பேசியிருக்கோம், அதுக்கு வலிச்சிருக்குமா? வலிக்கலையே. அது நோந்து தான் இவங்க கூட பேசி இவங்களை எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி வரும்போது அருநடை பாதம் நோவ அடிமைக்கா இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே அப்படிங்கிறாங்க. இதுதான் வாழ்வு. அது இன்னொரு இடத்துல அழகாக சொல்கிறாங்க, வாழ்வுனா வாழ்வனைத்தும் தந்து எனது குலம் முழுதும் தனையாண்டு. அந்த வார்த்தைக்குள்ளே எப்படி போகிறாங்க பாருங்கள். எனது குலம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா மனைவி மக்கள் என்னுடைய சொத்து சுகம் அதெல்லாம் இந்த மெய்வழி குல மக்கள். அது சொல்கிறாங்க வாழ்வனைத்தும் தந்து எனது குலம் முழுதும் தனையாண்டு வளர்வித்து வரும் தர்மதுரையே வள்ளாள் அப்படின்னு பாடுறாங்க. அப்போ அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணணும்? வள்ளலார் சொல்கிறாரு, கருணாமூர்த்தியராகிய நம் தெய்வம் அவர்கள் நமக்கு தாயாகி நின்று அருள்பாலிக்கின்ற கருணையை பகிர்ந்து கொள்கிறார்கள். வள்ளாள் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வள்ளாள் உன்னை பாட பாட வாய்மணக்குதே, வஞ்ச வினைகள் எனை விட்டோடி தலை வணங்குதே, எல்லாதுனது புகழை கேட்க கேட்க செவினயக்குதே, என் தாய் தயவை. அவர்கள் தயவு தான் நமக்கு. அதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே ஏன் தந்தைன்னு சொல்ல, என் தாய் தயவு. அப்பானா என்னென்னா கண்டிஷன். ₹1 நம்ம கையில் கொடுத்தாங்கன்னா ₹1 கணக்கு கேட்பாங்க. அந்த கணக்கை நமக்கு சரியாக சொல்லலைன்னா தண்டனை. தாய் அப்படி கிடையாது. என் பிள்ளை எவ்வளோனாலும் செலவு பண்ணிட்டு கேட்க மாட்டேன். என் தாய் அப்படி அந்த ஏன் அந்த தந்தைன்னு போகல, முதல் தந்தை தானே, அவங்க தானே சர்வமும், அவங்ககிட்ட இருந்து தான் நான் வந்தோம். எந்த சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாள் என்ன. ஏன் தாய் என்றாங்கன்னா, தாய் அப்படின்னா கருணை. அது திருவாசகத்தை சொல்கிறாங்க, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழு வெறிக்கு உழப்பிலா ஆனந்தமாய் தேனினை சொரிந்துனாங்க. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை நமக்கு தான். அந்த குழந்தை ஏன் அழுகுதுன்னு அப்பா போய் கேட்டு பாருங்க, தெரியாது. அம்மாவுக்கு தான் தெரியும். அது வயிற்று வலியால் அழுகுதா, இல்லை எறும்பு கடிச்சா அழுதா, இல்லை பாலுக்காக அழுதா. அப்பா வரல. அதில் ஒரு பெரிய அதிசயம் என்ன சொல்லுங்கள், காரணம் தந்தை தான். ஆனால் தாய் தான் தன் தந்தை, அவருடைய தந்தையை காட்டி கொடுக்குறாங்க தன் குழந்தைக்கு. அப்போ தாய் தான் குழந்தை அறிந்து கொள்ளக்கூடிய முதல் முகம். தாய் கொடுக்கிற அந்த பால் சுவைதான் அவன் குடிக்கிற முதல் சுவை. தாயின் ஸ்பர்சம்தான் அவன் அனுபவிக்கிற முதல் ஸ்பர்சம். தாய் தான் பேச கற்றுக் கொடுக்குறாங்க. தாய் தான் பேசி உறவுகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ணா, அக்கா, அப்பா, அத்தை அப்படின்னு. அதனால் சொன்னாங்க தாய் தெய்மையார் தாயின் மிக்காங்கருணை. இல்லைன்னா வளைக்க இழுப்பும் பறிப்புமாக வல்லாளர் முன்னு பின்னுமா தள்ளி தள்ளி தரதரவென்று இழுக்க நம்ம தட்டு தடுமாறியே விழிக்க. அதான் சொல்கிறாங்க, என் தாய் தயவை எண்ணுந்தோறும் உளம் வியக்குதே. நினச்சி பார்க்க நல்லா நினச்சி பாருங்க. இந்த மெய்க்கு நாம் லாயக்கா அப்படின்னா லாயக்கு இல்லை. ஆனால் நமக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? தாயாய் வந்ததா. இதில் ஒரு அழகான ஒரு நுட்பம் என்ன அப்படின்னா, தெய்வத்தினுடைய பாட்டை அவன் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் என்ன பெரியவரே, சிவராஜ யோகம் சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்,
சரிதான். நரகத்திற்கு போகும் குறுக்கு வழி பிரயாணம். ஆம், இது சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே தெய்வம் அவங்க உட்காந்துருந்த கல்லாப்பட்டியில் இருந்து எழுந்து நின்று, இவர்கள் நமக்கு விதிக்கப்பட்ட குருபரனாகவே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச உடனே எடுக்கிற முதல் சொல் அம்மையே. அம்மா சொல்ல, அம்மான்னு சொல்லலை, அம்மையே அப்படின்னா என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, மொத்தம் போயிடுச்சு. நான் வச்சிருந்த பொய்ப்பொருள் பொய்ப்பாடு மொத்தம் போயிடுச்சு. அம்மையே அப்பா, அதுக்கப்புறம் தான் வராங்க. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. யார் அன்பு சிவமாக்கியது? அவர்கள் நம் மீது வைக்கும் அன்பு தான். அதனால தான் சொன்னாங்க, நம்ம வைக்கிற அன்பெல்லாம் போலித்தனமான அன்பு. ஒரு பிரச்சனை வந்ததுமா முதல்ல கை கழுவிடுவோம். ஆனால் பாட்டையா தெய்வத்து மேலே வந்து அதை சொல்கிறாங்க, அன்பினில் விளைந்த ஆரமுதே. பாட்டை புகழ்ந்துட்டாங்களே, அப்புறம் சொல்கிறாங்க, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. நான் யார் தெரியுமா? பொய்மையே பெருக்கி பொழுதனே சுருக்கும் புழுத்தலையை புலையனேன் தனக்கு. நம்ம நினைக்க நமக்கு அதுக்கு சொல்லலை. அப்படி மணிவாசக பெருமான் அந்த வார்த்தைகளை கோத்து கொடுக்குறாங்க. தந்தையப்போ தாயாக பார்த்தாங்க, தன் நிலையை சொன்னாங்க, எதை கேட்குறாங்க. அந்த பாடல் வருது பாருங்க, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே. பாருங்கள், அவங்க இஸ்லாம், வந்தவங்க இஸ்லாம், பாடியது திருவாசகம், கேட்கறது சிவபெருமான்கிட்ட. நினைக்கு ஒரு பாடல் ஏன் இங்கே வந்தாங்க தாய்ன்னு வச்சுங்க. அப்போ தெய்வம் எனக்கு நீங்கள் எப்படி பேசணும், எப்படி அருள் புரியணும் அப்படின்னா, தாயாக வந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இவங்க வேண்டுதல் வைக்கிறாங்க. பாட்டையா தாயா இல்லை, முதலாக தந்தையானாங்க. அது எங்கே சொல்கிறாங்க? குருஸ்தோத்திரம் சொன்னாங்க, தந்தை தாயே தனிகை என்னாதரே. நான் கேட்டேன் எனக்கு அம்மாவா வரணும்னு. ஒரு தாய் எப்படி தாயின் மிக்க அப்படி எனக்கு நீங்கள் அருள் புரியணும் நீங்கள். ஆனால் நீங்கள் எமக்கு முதல் அறிமுகமே தந்தை. ஏன் அப்படின்னா, தாய் பெற்ற மக்கள் நம்ம இஷ்டத்துக்கு வாழறோம். வருஷம் ஒரு மூட்டை எடுத்து போகிறோம். பாவம். நன்னம்பிக்கை வைப்பு, பாவ விமோசன நன்னம்பிக்கை வைப்பு. நம்ம மேலே நன்னம்பிக்கை வச்சு, நல்ல நம்பிக்கை வச்சு ஆனால் பாவத்தை விளக்குறாங்க. இதெல்லாமா கேட்டுனாங்க விட்டுட்டு வரணும். ஊரை விட்டார் முன் உறவு விட்டார் ஊடும் பொருள் நிதி விட்டு எழுந்தார் விட்டு விட்டோ வென்ற எண்ணம் விட்டார். தந்தையினுடைய ட்ரீட்மெண்ட் என் கூட வந்துட வேண்டியது தான். என்ன சொல்கிறாங்க? விழியமை சேர்க்கையராய், நகமும் சதையும் போல, உருவமும் நிழலும் போல. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அதே ஞானம்தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட விதம் வேறு, தெய்வம் பெற்ற விதம் வேறு. அவர்களுக்கு தந்தையாக தான் இருந்தாங்க, நமக்கு தாயாக இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை எடுத்தால் நாங்கள் போடுறாங்க அப்படின்னா மான்மீகத்தில், அந்த வார்த்தையினுடைய பின்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள். அதனால் அவன் சொன்னான், என் தாய் தயவை எண்ணும் தோறும் உளம் வியக்குதே. யார் பட்டாங்க? பெரியப்பா. அவங்களுக்கும் அப்படின்னா நமக்கு எப்படி? நமக்கு இந்த ஞானம் கிடைச்சது அப்படின்னா எளிமையாக கிடைச்சதுன்னு இல்லை, இறைவன் மனுக்கோலம் தாங்கி. அது சொன்னாங்க, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கெதி அடையாதோரை முறை சங்கார் அனுகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே அப்படின்னு தெய்வம் அந்த அவதார நோக்கத்தை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்ன நம்ம செய்த வேலை ஒன்று வாங்கிக்கணும் வந்தோம்ல, அந்த 7 வகை சீர். அதுக்கு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லலாம். ஒரு ஏழை வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பணக்காரமாக இருந்தாங்க. அவங்க திருமணத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல பட்டு சேலை இல்லை. உடனே பக்கத்து வீட்டுக்கார மகையில் போயிட்டு ஒரு பட்டு சேலையை வாங்கிக்கினாங்க. அந்த பட்டு சேலையை இவங்க கட்டிக்கினாங்க. சேலை கொடுத்தம்மா என்ன பண்ணாங்க, சேலை எங்கன்னா அழுக்காயிட போகுதுன்னு, இது என் சேலை தான் ஜாக்கிரதை, என் சேலை தான் ஜாக்கிரதை, என் சேலை ஜாக்கிரதைன்னா இந்த மாவுக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் 7 வகை சீராகிய அமானிதங்களை இறைவன் கொடுத்து
நம்மளை அனுப்பிச்சிட்டாங்கல்ல, இதை வச்சு இவன் என்ன பண்ணுறான், நம்ம கொடுத்த பொருளை வீணாக்கிட போகிறானே, மாறுதல் ஆக்கிடுவானே அப்படிங்கிறதுக்காக அந்த இறை சொரூபமே நம்மளை போல 10 மாதம் ஒரு தாயின் கருவறையில் வந்து தங்கி நம்மை போல ஒரு செருமையை தாங்கி இந்த உலக காரியங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடப்பது போல் நடித்து நம்மை அவர்கள் வசம் எடுத்துக்கொண்டார்கள். தாயின் மிக்காங்கருணை. கற்பகத் தருவாகிய நம் தெய்வம் அவர்களின் மகிமை பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அது அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, இதை எண்ணுந்தோறும் என்னுள் இனிக்குதே. அப்போ நம்ம கொடுத்துறாங்க, நமக்கு இது எதாச்சியா போகணும், ஏதோ கிடச்சிது, பார்த்தா இது மெய் வழியாக இருக்குது, இதில் இவ்வளோ மரணமெல்லாம் நினச்சி பார்க்கணும், இது நமக்கு தகுதியா, இது நமக்கு தகுதியான பொருளா, இது எப்படி நமக்கு கிடைத்தது. இப்போ சொன்னாங்கல்ல அந்த வாக்கியத்தில், கற்பகத்தரு. உலகத்தில் எந்த பொருளுக்குமே தரு அப்படின்னு தரது. அது இளநீர்னா என்ன, தரது, நிழலை தருது, இளநீர், தாகத்துக்கு தண்ணீர் தரு அப்படின்னாங்க. அவங்க யார்? கற்பகத்தரு, கேட்டதும் கேளாததும் தருவதான கற்பகத்தரு. அப்போ கற்பகம் அப்படின்னா அகத்தில் கற்பு. என்ன அகத்தில் கற்பு? அது சொல்கிறாங்க. கற்பு அப்படிங்கிறத தாய்மானவர் பாடல் அழகாக சொல்கிறாங்க. கற்புரு சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறு ஓர் இருள் புறத்தவரை நாடார். கற்பு அப்படின்னா அதான் அந்த டெஃபினேஷன் நமக்கு தெரியாது. நம்ம என்னென்னா படித்ததை பார்த்ததை நாம் படித்து எழுதி வச்சுக்கணும், ஞாபக சக்தி இல்லாத, அது உங்கள் கையில் பரிமாறல. கற்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்த சொல்கிறாங்க, கற்பெனப்படுவது யாதெனில் சொல் திரும்பாமை. அப்போ கற்புனா என்ன? தெய்வம் அண்ணாட பேசின்னு வரும்போது ஒரு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போனதான் நம்ம மெதுவாக போயிட்டு தெய்வத்துக்கிட்ட விதிவிலக்கு கேட்குறோம் பாருங்க. தெய்வமே எனக்கு உடம்பு சரியில்லை, இது சரியில்லை, நான் இப்படி நடந்த ஆர்டர். சுப்ரீம் ஜட்ஜ் அவங்க, அதை போய் நீ அடுத்து கேட்கக்கூடாது. அதுபோல தான் ஆசானுடைய சொல் என் இச்சை அப்படின்னு எவன் நடக்கிறானோ, அது பெண்களுக்கு சொன்னப்பட்ட கற்பல்ல, நம்முடைய புருஷோத்தமனுடைய நாயகியாகிய நமக்கு சொல்லப்பட்ட கற்பு. கற்பெனப்படுவது யாதெனில் சொல் திரும்பாம். தெய்வம் சொல்லிட்டாங்க, ஏன் தெய்வம் இப்படி செய்துக்கலாமே. அப்போது அது சொல்கிறாங்க, கற்புரு சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறுவோர் இல் புறத்தவரை நாடார். யாங்களும் இன்ப வாழ்வும் தன் பொறியாக நல்கும் தலைவ நின் அலது ஓர் தெய்வம் பொற்புறக் கருதோம் கண்டாய் பூரணானந்த வாழ்வே. உன்னை தவிர்த்து என் சிரம் வேறு எவருக்கும் வணங்காது. அப்போ கற்பு எங்கே வைக்கிறாங்க பாருங்க. அண்ணா வரும்போது ஒரு பாட்டு சொன்னாங்க, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் ஒரு உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அடுத்து என்ன சொல்கிறாங்க அடுத்த வரி அப்படின்னா, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். எனக்கு தெரியாது, இப்போ அண்ணா சொன்ன பிற்பாடு தான் அவங்க தந்தை சொன்னாங்க அப்படின்னு காரில் வரும்போது அதை சொன்னாங்க. செவிட்டில் அடித்த போல் இருந்தது. நான் நினச்ச அர்த்தம் என்ன, இந்த அர்த்தம் என்ன, தெய்வம் சொன்னாங்க அப்படின்னா, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். கடவுள் எங்கே இருக்கிறாரு, உயிர் எங்கே இருக்குது, தெய்வம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா உள்ள. ஆனால் உலக மக்கள் வெளியோ அப்படிங்கிறாங்க. உள் ஒன்று வைத்து புறம் பேசுவார் உறவு களவாமை வேண்டும். ஏன் அப்படின்னா, கடவுளை கல்லாக்கியவனைப் போல மாபாதகன் யாரும் கிடையாது. அப்போ உள்ளே இருக்கிற தெய்வத்தை எவ்வளவு மனம் துணிந்திருந்தால் அவன் கல்லாக்கி விடுவான். அதான் உள் ஒன்று வைத்து. நம்ம வேறு எது நினைப்போம், அது அண்ணா தான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த செய்தி இதுதான் எனக்கு புதுசு, அது சொல்கிறதுக்கு வெட்கமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே நாம் தெரிந்து கொள்வதற்கு வெட்கப்படக்கூடாது. நாம் படித்தவங்களாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்
அது சரியா, நம்முடைய அறிவுக்கு பொருந்துமா, ஏற்றுக்கணும். நீ சொன்னால் நான் கேட்கலாமான்னு போட, சொன்ன சொல், சொன்ன பொருள், சொன்னது நமக்கு அப்போது உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், அவர் உறவு களவாமை வேண்டும். அவன் கூட சேரவே கூடாது அப்படிங்கிறான். அப்போ அந்த பாடலனுடைய பிரட்டி போட்டது எப்படின்னா, ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பாகிய அந்த திருவாக்கியங்கள். அதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் எண்ணுந்தோறும் எண்ணுந்தோறும் என்னுள் இனிக்குதே, இறைவா நின்னை பாட நாவில் அமுதம் சனிக்குதே. என் நாவில் அமுதம் வந்து ஊறுகிறது உங்களை பாட பாட. அது சொல்லாங்க. இங்கே கற்ப சொல்கிறாங்க, கண்ணும் கருத்து நின்பாலன்றி பிறர்பால் செல்லுமோ. எவ்வளவு அரசனாக ராஜாதி ராஜனாக இருந்தாலும் ஒரு கற்புடைய பெண் தன் புருஷனை அயல் புருஷனை நினைக்க மாட்டாள். அதுபோல் நம்ம தெய்வத்தை தவிர்த்து வேறு யாரையும் அந்த இடத்துல தன் வைக்கக்கூடாது. அதுதான் கற்பு. அதனால் தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னெல்லாம் பாடல் பாடும்போது தணிகை வள்ளல் அப்படின்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அவர்களை பற்றி என்ன தெரியும்? உங்கள் வணக்கம் எம் ஒருவருக்கே, உங்கள் வணக்கம் எம் ஒருவருக்கே. அப்போது கற்பு எப்படிங்கிற அந்த கற்பகத்தரு அகத்தில் கற்பு எப்படி இருக்கணும்ன்றதை சொல்லி 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 அவர்கள் எங்கு நினைக்கிறார்களோ அங்கே தான் நிறுத்திடுறாங்க. அதை சொல்கிறாங்க, கண்ணும் கருத்தும் நின் பாலன்றி பிறர்பால் செல்லுமோ. நம்முடைய வணக்கம் அவர்கள் ஒருவருக்குத்தான் இருக்க வேண்டும். வேறு யாரையும் நம்ம வணங்க வேண்டிய அவசியம். நமஸ்காரம் வைக்கலாம், நீங்கள் நமஸ்காரம் வச்சிங்கன்னா நான் நமஸ்காரம் வைக்க போகிறேன், இது சமம். வணக்கம் அவர்கள் ஒருவருக்குத்தான் உண்டு. அதனால தான் சொன்னாங்க, கண்ணும் கருத்தும் நின்பால் அன்றி பிறர்பால் செல்லுமோ. கண்டேன் பண்ணாங்கல்ல, விண்டென் மாதவ தொண்டர் கடஞ்சீவ பண்டிதர் என் குருநாதரை கண்டேன். அந்த கண்டேன் அப்படிங்கிறதுக்கு சீதையை பார்த்தேன்னு சொல்கிறாங்க, கண்டேன் சீதையை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது வேறு, இங்கே கண்டாங்க, அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கி நம்ம இவ்வளோ விரிஞ்சிருக்கிறோம், பார்க்கலண்ணா. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, கண்டேன் உன்னை இனிமேல் என்னை மாயை வெல்லுமோ. மாயைன்னா யமன் தான், மாயை மரளி என்கை. அப்படி மாயை அப்படின்னா மாயை என்ன, யமன் என்னை வெல்ல மாட்டான், நான் அவனை வெல்லுவேன். அப்போ இந்த பாடல் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். அது அடுத்து ஒரு அழகான பாடல் சொல்கிறாங்க. எது ஆபத்து அப்படின்னா மரளியை சொந்தக்காரன் ஆக்கிறது தான். அதை சொன்னாங்க, ஆபத்தை நீக்கி வளர்த்தே. ஆபத்து அப்படின்னா இக உலகத்தில் வர ஆபத்தெல்லாம் சொல்லலை, வேறு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. அது என்ன அவியா? திருவாசகர் பண்ணாங்க, அவியா அனல் ஏந்தி. சிவபெருமான் அவியா அனல் ஏந்திருக்காங்க. ஜீவபிரயாணவங்களுக்கு அவிஞ்சு போதா? நெருசூடு இருக்க, அதுதான் அவியா அனல். அவங்க குடியேறிட்டாங்க. அதான் சொன்னாங்க, அசையாமல் அவியா மலர் அடியே. அவர்கள் திருவடியாகிய அந்த நமக்கு உதவுகின்ற தீ, நன்மை பயக்குகின்ற தீ, அதை நமக்குள்ளே ஏற்றி வச்சாங்க. அதனால தான் நமக்கு அடக்கம். அந்த அடக்கத்தில் இருக்கிற அந்த சூடு. தேவன் சொல்லுவாங்க, நம்மளோட பசங்களை திட்டணும்னு என்ன பண்ணா, ஏடா இவ்வளோ சொல்கிறேன், சூடு சொரணம் இருக்கா? இது எங்கே கேட்க வேண்டிய வார்த்தை? ஒருத்தர் அடக்கமாயிட்டாருன்னா சூடு இருக்குதா? சூடு இருந்தால் சொரணம் இருக்கும். சொரணம் இருந்தால் அதுக்குள்ளே அடங்கிட்டாங்க. அவங்க அடக்கமானவங்க தெய்வத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்போ அந்த உஷ்ணம் என்றது அவியா அனல் ஏந்தி, அவியாத அனல் அப்படிங்கிறாங்க. அதுதான் சொன்னாங்க, தன் வெளி ஆங்கள் இன்ப வாழ்வும் தன் பொறியாக நல்கும் தலைவ நின் அலது ஓர் தெய்வம் பொற்பூரக் கருதவும் கண்டாய் பூரணானந்தம். உன்னை தவிர்த்து எங்களுடைய எண்ணத்தில் வேற யாருக்கும் இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நம் தெய்வம் அவர்களை மட்டுமே சிந்தையில் வைக்கும்
கற்புடைய நாயகியாக நாம் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கண், காது, வாய், சிந்தை, இந்த நாளும் ஒருமுகப்படணும். எப்படி பரும் அப்படின்னா, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான். நம்மளை கெடுக்கிறவங்களே யாரானா இந்த 4 பேர் தான். கண் என்ன பண்ணும்? பார்க்குற இடமெல்லாம் போயிட்டே இருக்கும். சொல்லணும், ஆசை வாய் சென்ற சிந்தையராகி, ஆசைங்கிறதான் வாய். ஆசை வாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர். அடுத்தவன் குழந்தைன்னா வளாசி தள்ளிடுவான், இவன் குழந்தைன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் புழலால் என்று மயங்கி மாளும் எல்லை கண் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் கேசவா பொருளோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும் பேசுவார். தவம் செய்யலாம் சொல்ல நம்மளால் அது முடியாது. ஏன்னா நம்ம காமலி தேக இன்பங்களை குறைகிற சொர்க்கலோகவாசிகள். பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பரம் என்றே. இதை தன்னதாக ஆக்கி கொண்டவர்கள், மெய்வழியை தன்னதாக அதற்காக தங்களுடைய துணியை செலவு பண்ணுபவர்கள் தான் அந்த நித்திய பதவியை அடைய முடியும். உலகத்திலேயே ரொம்ப சுலபமானது இது வாய்ஸோடாது, பேசிட்டு போகலாம். ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறாங்க தெரியுமாண்ணா? நாம் பேசிவிட்டு போகிறவர் அல்ல, எல்லாமே நமக்கு எதிர்க்க நிற்கிறாங்க. எப்படி பாருங்கள், நம்மை காப்பதற்காக. அதெல்லாம் சொன்னாங்க, இந்த 4 அங்கங்களையும் நாம் சரிவர வைத்து கொண்டிருந்தால் நீடிச்சு நிற்கலாம். அதான் சொன்னாங்க, தெளிவு குருவின் திருமேனி காணல் கண்ணுக்கு வேலை, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் வாய்க்கு வேலை, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் செவிக்கு வேலை. இதை 3ஐயும் சேர்த்து தெளிவு குரு குரு சிந்தித்தா தானே நீ நான் என்று 2 கடலாய். அவங்கள சொல்கிறாங்க, அந்த கற்பகத்தரு விருட்சம் இருக்குதே, அதை நான் காட்டுறேன், அது எங்கள் ஊரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வரும். தானே அவங்க தான் கற்பகத்தரு, கேட்டதும் கேளாததும் தருவதான கற்பக தரு. ஏன் அப்படின்னா, நமக்கு கேட்க தெரியாது, எதை கேட்க வேண்டும். உலகத்தில் கோயிலுக்கு போனது அதை தான் சொல்கிறாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்கள. என் பொண்டாட்டிக்கு பட்டு சேலை வேணும், என் பையனு டாக்டர் ஆக்கணும், என்னை இப்படி படணும், அந்த சுத்தலாம் எனக்கு வந்துடணும், நான் தான் ஊரடிச்சு உடையில போடணும், இப்படிலாம் நினைக்கிறான்ல. வாயில் கேட்குறது சொல்லலை, செல்லலை. கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கேட்டேன், இன்றைக்கி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று கேட்டதனால கிடச்சிது. உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அப்போ எப்படி கேட்கணும் அப்படின்னா, ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பை கேட்கணும். கேட்டால் என்ன ஆகுது அப்படின்னா, நரனை மனுவாக்கி மனுவை தேவனாக்கிறது மட்டும் இல்லை, மறைவிடா தேவனாக்கு, மண்ணு தொடாது. எப்பேற்பட்ட வரம் நமக்கு இனாமாக தரப்படுது. எதுனா, பேசுவார் அவர் எய்தும் பெருமை பேசுவான் புகில் நம்பர். அவங்கள பற்றி பேசுங்க. எனக்கு பேசவே தெரியலன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டு. உங்கள் அப்பா என்ன செய்தாங்க அப்படின்னா வரிசையாக சொல்லணும்ல. ஏன் நமக்கு பேச வரலை அப்படின்னா, நம்ம ஊறுக்காய் சாப்பிட்றா போல் தான் எதுவும். ஊறுக்காய் அப்படியே இருக்கும், ஆனால் சாப்பாடு பசி ஆறிடுவோம். அதுதான் சொல்கிறாங்க, உண்டவர்க்கு அன்றி உள் பசி ஓயுமோ. தெய்வம் அதான் சொல்கிறாங்க. முன்னும் நமக்கு புரிகிறவள சோத்துலேயே கை வச்சுருந்தா பசி நீங்கிடுமாடான்னுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, 2 கலக்கம். இது தன்னதாக ஆக்கணும். தெய்வம் சொல்லுவாங்க, மெய் வழியை தன்னதாக்கிக்கொள். எப்பவுமே நம்ம முதல்ல பேசும்போது என்ன சொல்லுவோம்? உங்கள் தெய்வம், உங்கள் வேதம், உங்கள் தெய்வம் என்ன சொன்னாங்க, உங்கள் தெய்வம் இல்லைங்க. கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம தொலை வந்தவரை பார்த்தோம்னா, எங்கள் தெய்வம் என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள் சபைக்கு வந்தால் என்னென்னது நடக்கும், என்னென்ன விளக்கங்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கும். மெய்வழியை தன்னதாக்கி கொள்ள வேண்டும்.
அப்போ அந்த தன்னதாக்கி கொள்ளுவதற்கு நம்ம சுயத்தை இழந்துடணும், அந்த சுயத்தை நம்மதாக்கணும், அது பிரகாசிக்கும். அதனால சொன்னாங்க சுயம் பிரகாச நித்திய ஆனந்த பிரம்மஸ்வரூபம். இங்கே தான் நம்ம முதல்ல விட்டதுக்கு வந்துடணும். என்ன அப்படின்னா வித்து. அந்த வித்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய விருட்சம் இருக்கிறது. தெய்வம் அதை சொல்கிறாங்க. ஞானம் என்றால் என்ன அப்படின்னா வெளிய விருட்சத்தை பார்ப்பதல்ல, வித்துக்குள் விருட்சத்தை பார்ப்பது ஞானம். அணுவுக்கண்டா அணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் அது எங்கே நினைவுட்பதியும் நாதமின் உடலை பிணைநிகர் இல்லா பெருவான் கடையை என்னை உணர் என்று என்னை அறிவித்தார். அது வரைக்கும் ஓது ஓதென்றார் ஓதினேன் அறியேன், ஈது என்றார் ஏதும் அறியேன், யானும் அறியேன் அவரும் அறியார், யான் என்னை அறிந்த பின் அவர் செயல் உரைப்பேன். தெய்வம் சொல்கிறாங்க, நான் தெரிஞ்சுக்கின பிற்பாடு பேசுகிறேன். உலகத்தில் தெரியாமலே பேசிட்டு போகிறாங்க. யான் என்னை அறிந்த பின். அப்போ என்ன நடந்துதான் அப்படின்னா நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணத்தில் குஞ்சிதபாத குணம் பெரு வடிவம். எதை பார்த்தாங்க? அண்டரும் அறியா அரும்பத வடிவை சொல்கிறாங்க பாருங்க. கண்டதை கண்டேன். அங்கே சொன்னாங்க கண்டேன். அந்த பாதையில் போகிறவங்கள கண்டதை கண்டேன் களைப்பெல்லாம் மாற. என்ன களைப்பு அப்படின்னா தெய்வம் சொல்கிறாங்க ஈராறு குருமார் இடமுறி தானேன் மாறாதிருக்க வான்பொருள் அறியே, யானும் அறியேன் அவரும் அறியார், யான் என்னை அறிந்த பின் அவர் செயல். களைப்பு. எத்தனை பேர்களை யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்து பார்த்து விளைவு ஒன்றுமில்லை. அந்த களைப்பு மாற்றான். கண்டதை கண்டேன் களைப்பெல்லாம் மாற. என்ன கிடச்சிது? பண்டை நாள் அமுதை உண்டுளம் குளிர்ந்தேன். ஏன்? தண்ணீர் தாகமாக இருக்கிறவனை தேடி அடைந்தது. நான் தூரமாக போய்விடுவதற்குள்ளே கூப்பிடு அப்படின்னு அந்த ஜல அமுத வர்ஷிப்பானது இவர்களை அழைத்தது. அதனால் அவர்களுக்கு தாகம் அடங்குச்சு. அப்போ எப்பேற்பட்ட தாகம் அது! அதான் களைப்பெல்லாம் மாற. இத்தனை நாளாக நான் ஈராறு குருமார் இடமுறிதானேன் மாறாதிருக்க வான்பொருள் அறியேன், யானும் அறியேன் அவரும் அறியார். இங்கே என்ன சொன்னாங்க? களைப்பு மாட்டாங்க. கண்டதை கண்டேன் களைப்பெல்லாம் மாற பண்டை நாள் அமுதை உண்டு உளம் குளிர்ந்தேன். அது வரைக்கும் ஓது ஓதென்றார் ஓதினேன் அறியேன், ஈது என்றார் ஏதும் அறியேன், யானும் அறியேன் அவரும் அறியார். என்ன ஒரு அந்த அறிவறிப்பா! அந்த பாடலில் அந்த அகவலை ஒவ்வொரு சொல்லும் அதை வச்சே நீங்கள் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ அந்த ஒரு சொல்லுக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. மெய்வழியில் நமக்கு கிடைப்பது முன்வந்த பெரியோர்களுக்கு கிடைக்காத அனுபவம் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏன் இது நமக்கு விளங்கவில்லை? நமக்கு சொல்கிறாங்கல்ல, நமக்கு அது விளங்கலை. ஏன் அப்படின்னா நம்ம ஊருக்கா போல் தொட்டு நக்கின கதையில் தான் இருக்கிறோம். அப்போ அனுபவம் தான் இன்றைக்கி மெய்வழியில் இருக்கிறாங்கன்னா அனுபவம். என்ன அனுபவம்? ஒரு அண்ணா சொல்கிறாரு, நான் 500 அடக்கம் பார்த்தேன். இந்த ஒவ்வொரு அடக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. சரி, நம்ம பெரியப்பா பெரிய ஞானி, தெய்வத்தினுடைய அவங்க முன்ன அவங்க தனிக்க வளர்ந்தார். அவங்க இந்த அடக்கத்தை பற்றி எங்கன்னா பேசிக்கிறாங்களா? இல்லை. ஏன் இல்லை? அவங்க பார்க்கல. அப்பா புள்ள 2 பேர் தான். அந்த நிகழ்வு எப்படி நடக்குது? அப்பா பிள்ளையே மண்மறைப்படுத்திட்டு போகிறாங்க. அப்போ வள்ளல் பெருமானால் பார்க்க அடக்கம் அறியாத அடக்கம் என்பார் அடக்கம் அறிந்திலர், அடக்கம் அடக்கி பிடிக்க தெரிந்தோர் அனந்தனார். இந்த அனந்தர்கள் தான் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 500 1000 பார்த்தான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அடக்கமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுன்றாங்க. அப்போ ஏன் அப்படின்னா இது ஒரு அனுபவம். அனுபவத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. எத்தனை தடவை நாம் வார்த்தையால் சொன்னாலும் சரியே, அனுபவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு கதை. அனுபவமே உயர்ந்தது. அதுதான் நாங்கள் பேசிட்டு வந்தோம். பார்வையற்ற ஓர் இளைஞன், அவனுக்கு கண்காட்சியே கிடையாது. பார்த்து அனுபவித்தவர்கள் அந்த காட்சியை விளக்குறாங்க. பார்வைனா என்னதுன்னு விளக்குறாங்க.
அவனால் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவனுக்கு பார்வை கிடையாது. அவன் கேட்குறான், அந்த பார்வைங்கிற அந்த வெளிச்சம் என் காதலை கேட்குமா? அதை நக்கி அதனுடைய ருசியை பார்க்க முடியுமா? அதை தொட்டு ஸ்பர்சித்து அது மென்மையாக வலிமையானதான்னு பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்ககிட்ட அந்த நாளுக்கு இது ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட இருக்கிற நாளை வச்சு இதை பிடிக்க பார்க்குறான். இவர்களால் விளக்கி பார்த்து பார்வை என்றால் என்ன அப்படின்னு விளக்கவே முடியல, திகைச்சு நிற்கிறாங்க. அப்போ புத்தர் பெருமான் கையில் போய் சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, டேய், பார்வையை பற்றிய விளக்கம் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவையானது பார்க்கும் சக்தியுள்ள கண். உன்னுடைய எந்த விளக்கமும் அவனுக்கு தேவையில்லை. அவனை போய் ஒரு நல்ல கண் டாக்டர்களை காமிச்சு, அவனுக்கு விளக்கம் தேவையில்லை, பொருளை பற்றிய விளக்கம் தேவையில்லை, அந்த பொருளை கொடுத்துட்டு அவனுக்கு விளக்கம் தேவையில்லை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவனுக்கு பார்வையை பற்றிய விளக்கம் தேவையில்லை, அவனுக்கு தேவை கண். ஒரு வைத்தியர் கையில் போகிறாங்க. அந்த வைத்தியர் அவனுக்கு கண் பார்வையை திரும்ப வர வச்சிடுறாரு. அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பார்வையை பற்றி எவரும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் இப்போது உங்களை பார்க்குறேன், எல்லாரையும் பார்க்குறேன். இதுதான் பார்வை. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுபவம் தான். அப்போ அடக்கம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் தான் அங்கே ஒரு பேர் கொடுக்குது. அது என்ன பேர் அப்படின்னா பிம்பம். நம்ம பிம்பம்னு சொல்கிறோமே தவிர்த்து யாருடைய பிம்பம்? இறைவன் மனிதனை படைக்கும்போது தன் சாயலாகவே படைத்தான். அந்த மனிதனுக்குள் எம்மை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ எது அது அப்படின்னா பிம்பம். அப்போ எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் தெய்வம். அப்போது ஒருவனுக்கு தேவை மெய்யை பற்றிய விளக்கமோ வியாக்கியானமோ அல்ல, அந்த பொருளை அவர் கையில் கொடுத்தார். அப்போ விவசாயிக்கு எது முதல் அப்படின்னா வித்து. அந்த வித்து எதுனா ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பாகிய அந்த வித்து. அது ஞானத்துக்கு வித்து. எப்படி விவசாயிக்கு ஒரு தானியமணியை உயிர் உள்ள விதையை எடுத்து சேமிக்கிறானோ, அதே போல் அந்த வித்து தான் அவனுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. அந்த அமுதகலை ஞான போதம் 2ஆம் காண்டத்தில் சொல்கிறாங்க, வித்தில்லா வித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வித்து அப்படின்னா கண்ணால் பார்த்து, கையால் தொட்டு, சுவைத்து, இப்படி இந்த 5 புலன்களால் பார்ப்பது, பார்த்து அனுபவிப்பது வித்து. இதுக்கு சிக்காதது வித்துன்றாங்க தெய்வம். அப்போ இந்த வித்துக்கும் அந்த வித்துக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னா, வித்துனா ஒரே டெஃபினேஷன் தான். ஒரு வித்தானது தன்னை போல் பல வித்துக்களை உண்டாக்கக்கூடிய வல்லபம் உள்ளது எதுவோ அது வித்து. ஒரு நெல் போடுறோம், 1000 நெல் விளையுது. தெய்வம் யார்? முத்தியின் வித்தான முதற்கொழுந்து இவ்வளவு வித்துக்களை உண்டாக்கியது. சரி, இதை இந்த 4 அங்கங்களை கொண்டு சசிக்க முடியுமா, தெரிஞ்சிக்க முடியுமா? வித்து. ஆனால் உலகத்தில் உள்ள வித்துக்களை இந்த கண் மூக்கு வாயால் தான் தடவி பார்த்து தான் இது வித்து என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுவும் வித்து தான், தன்னை போல் பல வித்துக்களை உண்டாக்கியது. ஆனால் இந்த கரணங்களுக்கு அது அகப்படாதது. அதனால் இது வித்தில்லா வித்து. விவசாயிக்கு தேவை வித்து. பிரம்மனிஷ்டர்கள் அவர்களுடைய அருளமுத வர்ஷிப்பு தான் நரனை மனிதனாக்கி மனிதனை தேவனாக்கக்கூடிய வித்தில்லா வித்து. விவசாய தொழில் கரெக்டாக வந்துடுச்சா? அவங்க சம்சாரின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது கொஞ்சம் நேரம் இடைவெளி விடலான்றாங்க. இப்போ நம்ம நினைவில் வச்சிக்க வேண்டியது வித்து 2. ஒன்று உலகத்தில் உள்ள வித்து, ஒன்று வித்தில்லா வித்து. ஆனால் உலகத்தில் வித்து கண் காது மூக்குக்கு ஸ்பர்சத்துக்கு எட்டக்கூடிய வித்து இது. அது இதற்கு எட்டாமல் உணரக்கூடிய வித்து, அது வித்தில்லா வித்து அப்படிங்கிறதான். கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடரலாம். இருக்கும். நமஸ்காரம்.